ஈரோடு மாவட்டம் ஓடாநிலை பகுதியில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை மணிமண்டப வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் ஓடாநிலை மொடக்குறிச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறார். தீரன் சின்னமலையினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்தநாளை தமிழ்நாடு அரசுடைய அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது. அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு தீரன் சின்னமலை அவர்களுடைய வரலாற்றை எடுத்துச் செல்லும் வகையில் அவருடைய பாடத்திட்டங்களை பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் கொண்டு சென்றிருக்கிறது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வீர மறவர்கள் தமிழகத்தில் போர் புரிந்து தங்கள் இன்னுயிரை இழந்தார்கள். அதன் அடிப்படையிலே மேற்கு மண்டலத்தில் தளபதியாக விளங்கிய தீரன் சின்னமலை அவர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மணிமண்டபங்களும் அமைக்கப்பட்டு தற்போது அவருடைய திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகிறார். தொடர்ச்சியாக பல்வேறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1901 பவானி காவிரி கரையில் நடைபெற்ற போரிலிருந்து தன் முழு பலத்தையும் உபயோகித்து ஆங்கிலேயர் படைகளை ஓட செய்த தீரன் சின்னமலை அவர்களுடைய வெற்றி சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே ஆண்ட அவரது அரசியல் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து சிலம்பம், வாழ்வீச்சு என தற்காப்பு கலைகளையும் சொல்லித்தந்த தலகர்த்தராக இருந்த மேற்கு மண்டலத்தின் தளபதியாக விளங்கிய தீரன் சின்னமலை அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு தற்போது முதலமைச்சர்கள் மரியாதை செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.